ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. அரிசி குருணை தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பச்சரிசி குருணை தோசை செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாங்க. பச்சரிசி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மிக்சியில் பாருங்கள், வெள்ளை ரவை மாதிரி நல்லா திரித்து வச்சுக்கோங்க. தண்ணியிலலாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா அரிசியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரையாகவே அப்படியே இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு தண்ணியில் ஊற வச்சு தான் பிடிக்கும் அப்படின்னா ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா இருத்திட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் நீங்கள் இந்த மாதிரி குருணையாக போட்டு எடுத்துக்கலாங்க, உங்கள் சௌகரியம். ஆனால் இது ஈஸியான மெத்தடு தான். மாவு தேவைப்படுங்க. இது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, அரிசி 1 கப்பு அப்படின்னா அதில் 1/4 கப்பு கடலை மாவுங்க. பொட்டுக்கடலை மாவு இல்லைங்க, கடலை மாவு 1/4 கப்பு. நான் இந்த கப்பில் 1 கப்பு அரிசி குருணை எடுத்திருக்கேன், 1/4 கப்பு கடலை மாவுங்க. அவ்வளோதாங்க. இது ரெண்டையும் ஒன்றா ஊற வச்சா நம்ம குருணை தோசை மாவு ரெடிங்க. ஆனால் அதை நம்ம தயிரில் தான் ஊற வைக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அளவுக்கு எவ்வளோ தயிர் பிடிக்கும் அப்படின்னா, நான் இந்தளவு எடுத்து வச்சுருக்கேன். தோசை மாவு அடை மாவு மாதிரி அந்த திக்னஸில் இருக்கணும். அதை நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணும்போது எவ்வளோ தேவைன்னு தெரிஞ்சிருங்க. பார்க்கலாங்க, எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், அரிசி குருணையை இதில் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு இன்னும் பெரிய குருணையாக உடைக்கணுன்னா கூட உடச்சிக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் இப்படி உடச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவு இதில் சேர்த்திக்கலாங்க. அப்புறம் தயிர் இப்போ ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். நமக்கு இதே சரியாக இருந்தால் நல்ல புளிப்பான தயிராக எடுத்துக்கோங்க. இப்போ இது புளிப்பான தயிர் அப்படிங்கிறதுனால இதுக்கு மேலே எனக்கு தயிர் தேவைப்படாது. இனி நான் தண்ணி மிக்ஸ் பண்ணால் போதும் என்னோடய அளவுக்கு. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருந்த தயிர் கரெக்டாக இருந்ததுங்க. இப்போ இதுக்கு எவ்வளோ தயிர் பிடிச்சதுன்னு இப்போ அளவு கேட்டிங்கன்னா, இப்போ அரிசி எடுத்த கப்பு இது சொன்னோம் பார்த்தீங்களா, 1 கப்பு அரிசி எடுத்திருக்கேன், 1/4 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். இதில் 2 கப்பு தயிர் சேர்த்திருக்கேன். நல்ல புளிப்புள்ள தயிர் சேர்த்திருக்கேன். அப்புறம் மற்றபடி இதுக்கு தேவையானது வேறு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாவில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வெங்காயங்க, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், தேவையான அந்த தோசை மாவுக்கு தேவையான உப்பு, காஞ்ச சிகப்பு மிளகாய் தான் போடணும். காஞ்ச மிளகாய் தான் போடணும். உங்களுக்கு பச்சை மிளகாய் தான் இருக்குன்னா தாராளமாக போட்டுக்கலாம். அப்புறம் எண்ணெயில் கடுகு தாளித்து போடணுங்க. அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடணுங்க. இப்போ நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. அப்புறம் இந்த மாவுக்கு தகுந்த உப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. சிகப்பு மிளகாய் எடுத்துட்டேங்க, ஏன்னா அதை இப்போ தாளித்து போட போகிறோம். தாளிச்சிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், கடுகு, சிகப்பு மிளகாய், கருவேப்பிலை எண்ணெயில் தாளிச்சிருக்கேன். இப்போ அதை இதில் சேர்த்திக்கிறேங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது நீங்கள் காலையில் டிஃபனுக்கு அப்படின்னா நைட்டே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. நைட்டு டிஃபனுக்குன்னா மத்தியானம் சாப்பாடு ஆனதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சா கூட போதுங்க. அந்தளவுக்கு ஊறினா தான் தோசை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரோஸ்ட்டாக பிடிச்சா ரோஸ்ட்டாக எடுத்துக்கலாம், சாஃப்டாக பிடிச்சா சாஃப்டாக எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஈஸியான மெத்தடுங்க. தோசை மாவு இல்லாத டயத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் நிறையா சேர்ந்துட்டா ரவா இட்லி தான் நம்ம ட்ரை பண்ணுவோம் மேக்ஸிமம். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது நல்லா ஊறட்டுங்க. அடுத்து தோசை ஊற்றும்போது பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்ச குருணை தோசை மாவு சூப்பராக புளிச்சு ரெடி ஆகிடுச்சுங்க. இதை இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அதனால தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புளிப்பான தயிர் சேர்த்தணும். இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு 6 மணி நேரமாவது புளிச்சாதான் நல்லாயிருக்கும். அப்போ தான் தோசை சாப்பிட நல்லா சாஃப்டாகவும் ரோஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ எப்படி சாதம் வைக்கும்போது அரிசியை நல்லா ஒரு 1/2 மணி நேரமாவது ஊற வச்ச சாதம் எப்படி இருக்கும், ஊற வைக்காமல் சும்மா அப்படியே கழுவி வைக்கிற சாதம் டிஃப்ரென்ஸ் தெரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த மாவு நல்லா புளிச்சா தோசை சூப்பராக வருங்க. இப்போ தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாங்க.
தோசைக்கல்லை அடுப்பில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம தோசை அடை மாதிரி கெட்டியாக தாங்க ஊற்றணும், ரொம்ப தண்ணியாக ஊற்ற முடியாதுங்க இது. ஏன்னா இந்த குருணை தோசை அப்படி தான் நம்ம சாப்பிட்டா நல்லாயிருக்கும். திக்னஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஆனால் ஓரளவு இது திக்காக தான் வரும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. இப்போ இது நல்லா வேகட்டுங்க. திக்காக இருக்கிறதுனால வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகுங்க. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாங்க. மூடி வைக்காமையும் ஊற்றலாம். மூடி வச்சா இன்னும் சூப்பராக இருக்குங்க. அதனால் நான் மூடி வச்சுக்கிறேன். பாருங்கள், குருணை மாவு தோசை நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ அதை திருப்பி போட்டுக்கலாங்க. பார்த்திங்களா, சூப்பராக கோல்டு கலரில் இருக்குது. இப்படி தாங்க இருக்கணும். நல்லா எண்ணெய் கொஞ்சம் ஓரளவுக்கு பிடிக்குங்க. இப்போ இந்த எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் எந்த ஆயில் பிடிக்குதோ அதை ஊற்றி சாப்பிட்லாங்க. ரோஸ்ட்டாக பிடிச்சிருந்தா ரோஸ்ட்டாக எடுத்துக்கோங்க, சாஃப்டாக பிடிச்சா சாஃப்டாக எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம குருணை மாவு தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நான் சொன்ன மாதிரி சாஃப்டாக ரோஸ்ட்டாக நல்லா வந்திருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வைசியா ஸ்பெஷலுங்க. அவங்க வந்து இதை பானலி தோசை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக அவங்க உள்ளிகட மிருகம் அப்படிங்கிறது தான் தொட்டு சாப்பிடுவாங்க. உள்ளிகட மிருகம்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம், உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. வெங்காயம், சிகப்பு மிளகாய்த்தூள், உப்பு, வெல்லம் இதையெல்லாம் அரைச்ச சட்னியை தான் அவங்க உள்ளிகட மிருகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதை தாளித்து கொட்டி அந்த எண்ணெயிலேயே ஒரு பரட்டிடுவாங்க. இது ஆல்வேஸ் அவங்க வீட்டில் எப்போவுமே இருக்கும். இது அவங்க உள்ளிகட மிருகம்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் இதுக்கு பேர் பானலி தோசைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. பானலினா வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம தமிழில் வானலின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வானலியை தான் அவங்க பானலின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அதில் தான் ஊற்றுவாங்க. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஐட்டங்க. அந்த காலத்துல எல்லாம் நினச்ச மாதிரி கிரைண்டரெல்லாம் இல்லாத காலத்தில் எதுக்கெடுத்தாலும் அரிசி மாவு குருணை பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க. அதனால் அரிசி குருணையில் பண்ணுற டிஃபன்லாம் நிறைய வெரைட்டி இருக்குங்க. அதில் இதுவும் ஒன்றுங்க. தயிர் மிச்சமாச்சுன்னா என்னென்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம் பார்த்தீங்களா. தயிர் இருந்தால் இதை ரெடி பண்ணிக்கலாங்க. நல்லா புளிச்ச தயிராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவங்க வந்து இது பானலி தோசைன்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் இது வைசியா ஸ்பெஷலுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வருங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.